என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தரும் நல்ல செய்தியை நீ மனமாற ஏற்றுக்கொள். நீ எதிர்பார்த்த அந்த முக்கிய நபரிடமிருந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை உன் வாழ்க்கைக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்து இனி என்னால் முடியவே முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். அந்த முடிவுகளை தருவதற்குத்தான் இந்த வராகி அன்னையானவள் என் பிள்ளையை காக்க வைக்காமல் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ ஒரு உதவியை எதிர்பார்க்கிறாய் அல்லவா? நீண்ட காலமாக இந்த விஷயத்தை நினைத்துதான் அம்மா நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இது எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது, ஏது வரப்போகிறது என்று தெரியாமல் நீ மனம் தளர்ந்து விடாதே. உன் அத்தனை விஷயத்திலும் உனக்கானவரின் மூலம் உனக்கு வெற்றி செய்தி மட்டுமல்ல, அவர் செய்கின்ற உதவியும் நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதில் பட்ட வலிகளையும் கவலைகளையும் நான் உனக்கானதாக மாற்றிவிடுவேனோ என்று எண்ணாதே. அத்தனை விஷயத்தையும் என் பிள்ளைகள் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறார்கள். என் தங்கமே, ஒரு கட்டத்தில் நீயோ அங்கு என்ன செய்வதென்று அறிந்து கொண்டும் அறியாமலும் குழப்பமான நிலையே அங்கு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். ஒரு காட்டிலே மான் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மானை பிடிப்பதற்கு இங்கு யானையும் சிங்கமும் வளர்ந்து கொண்டிருந்தது. இனியோ நாம் வாழ்வதற்கே தகுதி இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு கிணற்றை பார்த்ததும் கிணற்றுக்குள் விழுந்து விடலாம் என்று கிணற்றை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த மான் கிணற்றை நோக்கி அடையும் தருணத்திலே அந்த மானை பார்த்து 2 தவளைகள் உள்ளே ஓடியது. கிணற்றில் இருந்த தவளைகள். என் பிள்ளையே, அப்போதுதான் அந்த மானுக்கு வாழ்க்கையின் யதார்த்தம் புரிந்தது. ஐயோ, நம்மை பார்த்து பயப்படக்கூடிய ஜீவராசிகள் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் ஏன் சாவ வேண்டும்? அதை ஏற்றுக்கொண்டு எதிர்த்து கொள்ள போராடினால் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. ஒவ்வொரு நிலையை கடந்து வரும் பொழுதும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று என் பிள்ளைகள் எப்பொழுதுமே அடம்பிடிக்காத பொழுது, மற்றவர்களுக்கும் சேர்த்து நல்விதமாக நினைத்து கொள்ளும் பொழுது உன்னை நான் அறியாமலும் புரியாமலும் விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னாலும் உன் உண்மையான உள்ளத்தை புரிந்து கொண்டு மறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் என் அச்சானை கொண்டு இருக்கும் பொழுது யாரும் இல்லை என்று தனிமையின் போராட்டமாக நினைக்காதே. உனக்கு வேண்டிய சொந்தத்தையும் பந்தத்தையும் உருவாக்கத்தான் இந்த வராகி தாய் உன்னிடத்தில் அக்கறையோடும் கண்டிப்போடும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு சிற்பத்தை சிற்பியானவர் செதுக்கும் போதுதான் அது வழி கொடுக்கும். தேவையற்ற பாகங்கள் அதனிலிருந்து போகும். அப்படித்தான் என் பிள்ளையே, உனக்கு வலிக்கிறது என்று நினைத்துவிட்டு விலகிவிட்டு சென்றவர்களை உன் கரம் பற்றி கொள்ள நினைக்காதே. அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து விட்டு உனக்கான பாதையை நீ எடுத்து செல். உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று இந்த வராகியானவள் தெளிவாக இருக்கும் பொழுது எதை நினைத்து எதற்காக வருத்தப்படுகிறாய்? என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இனி அதிசயமாகத்தான் மாற்றப் போகிறது. ஏனென்றால் உன்னை அந்த அளவுக்கல்லவா இந்த வராகி தாய் புரிந்து வைத்திருக்கின்றேன். எப்படி எதை செய்தாலும் உன் விதையை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்து விட்டது. நீ நல்லதைத்தான் விதைத்திருக்கின்றாய், நல்ல செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் எனக்கான நல்ல நேரமும் புண்ணிய காலமும் எப்பொழுது வரும் என்று நீ எதிர்பார்க்காதே. நான் உனக்கு எவ்வளவு மிக பெரும் வெற்றியை தரப்போகிறேன் என்று இதை கேட்டு முடிக்கும் அடுத்த நிமிடத்தில் நீ உணரத்தான் போகிறாய். என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு செயல்படு. உன் வாழ்க்கையை வளப்படுத்த இந்த வராகி அன்னை நான் இருக்கும்
இருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. அதன் பிறகு நான் உனக்கு வரும் வெற்றி செய்தியை உன் கையில் கொடுக்கப் போகிறேன். என் ஆசையும் அருளையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த வராகி என்னையால் தீர்மானித்திருக்கும் பொழுது என் கட்டளையை நீ ஏற்றுத்தான் ஆக வேண்டும். என் அன்பு கட்டளை உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதும் இனி உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றது. நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே.